வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஷார்லட் தமிழ் சங்கம் ஒரு அருமையான பொங்கல் நிகழ்வை ஒருங்கிணைச்சிருக்காங்க. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம். நம்ம தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் திரு ரூபன் அவர்கள் இப்ப நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் திரு வந்து எங்களுடைய முன்னாள் செயலர். வாழ்த்துக்கள். இன்னைக்கு பொங்கல் விழா வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. குறிப்பாக வந்து ஒரு 1000க்கு மேலே மக்கள் வந்து கூடுற மாதிரி இடம் இருக்குதுங்க. எல்லாருக்குமே வந்து கலை நிகழ்ச்சிகள், அப்புறம் வந்து சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது போக வந்து ஸ்டால்ஸ் வந்து ரொம்ப ஸ்டால்ஸு, துணி வாங்குறது, அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங், அப்புறம் வந்து இது தமிழோட கலாச்சார பொருட்கள் வாங்குகிற இடம் மாதிரி எல்லா ஸ்டால்ஸும் வந்து கூப்பிட்டு வச்சுருக்காங்க. ஸோ மக்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்துட்டுருக்காங்க. இப்போதைக்கு வெல்கம் ஆல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பேர் வந்து இந்த ஊருக்கு வந்து இடம்பெயர்ந்து வந்திருக்காங்க. அதெல்லாம் குறிப்பாக தமிழ் மக்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இப்போ ஷார்லட்டுக்கு வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து வாலண்டியராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், தமிழ் கலாச்சாரத்தை வந்து ஊக்குவிக்கணும் வந்து எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த இடம் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து சிறந்த மேடை அமைன்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. யார் வேணாலும் வந்து மெம்பர்ஷிப் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றிங்க திரு ரூபன். என் பேர் வந்து ராகேஷ் சேஷன். நான் வந்து பொருளாளராக இருக்கேன். 2-3 வருஷமாக இருக்கேன் தமிழ் சங்கத்தில். நம்ம இன்றைக்கி பொங்கல் விழா கொண்டாடுறோம். முன்னாடி வந்து வெதர்னால் கொஞ்சம் புஷ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் somehow we are able to overcome that. இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ஒரு 100 பார்ட்டிசிபெண்ட் செக்இன் பண்ணியாச்சு. பாட்டு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ நடன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. என்னோட திரு இருக்காங்க. முன்னாடி இவர் தன்னார்வலராக இருந்தார். ஆக்சுவலி லாங் டைம் வாலண்டியர். ஸோ glad to meet him here. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நம்ம கூட இருக்கிறது வந்து செந்தில் முருகன் ஐயா. பொங்கல் வந்து தமிழர்கள் கொண்டாடுற பல பண்டிகையில் பொங்கல் தான் முதன்மையானது. மற்ற பண்டிகையை விட நம்ம பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம். பொங்கலுக்கு மட்டும்தான் நம்ம புது துணி வாங்குவோம், திருமணம் பண்ணுறது, இது மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற ஒரு தமிழர்களுடைய முதன்மையான பண்டிகை தான். நமக்கு உதவி செய்கிற சூரியன், அப்புறம் நீர், பஞ்சபூதங்களை வணங்குகிற ஒரு பண்டிகை இது. அதனால் இது சிறப்பானது. இப்போ நம்ம ஊரில் எல்லாம் பொங்கல் கொண்டாடிட்டு நம்ம புலம்பெயர்ந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே நம்ம எந்த அளவுக்கு பொங்கலை கொண்டாடுறோம், இதெல்லாம் எப்படி இது பார்க்குறீங்க? தமிழர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி அமெரிக்காவில் ஷார்லட்டுங்கிற ஒரு இடத்துல பொங்கல் கொண்டாடுறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நம்ம கொண்டாடுறது வந்து இந்த திருவிழா வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்துகிறோம். நம்ம எப்படி வந்து பொங்கல்னா என்ன, அந்த பிள்ளைங்களுக்கு இங்கே வளர்றதுனால அவங்க வந்து மாட்டு பொங்கல்னா என்னன்னு தெரியாது, காணும் பொங்கல்னா என்னன்னு தெரியாது, பொங்கல் எப்படி கொண்டாடனா, ஏன் கொண்டாடுறதுன்னு தெரியாது. அதனால நம்ம வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுறதன் மூலிமா முதல்ல இங்கே இருக்கிற வளர்கிற பிள்ளைங்களுக்கு பொங்கல்னா என்ன, அது தமிழர் பண்டிகைன்றதை முதல்ல அவங்க மனசில் பதிவு பண்ணுறோம். தொடர்ச்சியாக இதை தொடர்ந்து தமிழர்கள் அவங்க சமுதாயம் சார்ந்து கல்ச்சுரல், அதாவது கலாச்சாரம் சார்ந்த பாடல்கள், ஆடல்கள் இருக்குது, பறையாட்டம் இருக்குது, கோலாட்டம் இருக்குது, கோலம் போட்டிலாம் இருக்குது. ஸோ நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த தமிழர்களுடைய பரம்பரை கலைகளையும் நம்ம இங்கே வெளிக்காட்டுறோம்.
அதனால வந்து இங்க ஒரு சிறந்த விழா. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கலந்துக்கிட்டு இந்த விழாவை ஒரு குடும்பமா நின்று பண்றது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இது தமிழர்கள் ஒரு குடும்பமா இங்க பண்றது வந்து இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஷார்லெட்டில் நீங்கள் நாளாக இருக்கீங்க. இப்போ முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கம்யூனிட்டியோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு தமிழ் மேலே ஆர்வம் கொண்டு மக்கள் வந்து இந்த கலாச்சார நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்துக்கிறாங்க? 18 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஷார்லெட்டில் ஒரு தமிழ் பள்ளி இயங்கிட்டு இருந்தது, ஒரு தமிழ் சங்கம் இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட அப்போ ஒரு 300லேருந்து 500 பேர் இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 2000 பேர் இருக்கிறதுனால 2 தமிழ் சங்கம் இருக்கு, 4 பள்ளிகள் இருக்கு. ஸோ மக்கள் ஆர்வமாக தமிழ் கற்றுக்குறாங்க. இங்கே அரசு பள்ளிகள்லையும் தமிழை ஒரு மொழியாக எடுத்து ஸ்பானிஷ் ஃப்ரெஞ்சுக்கு ஈக்குவலாக நம்ம பிள்ளைங்க தமிழ் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழர்கள் ஒருவருக்கு நல்லா உதவி செஞ்சுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், 2 தமிழ் சங்கம் 4 தமிழ் ஸ்கூலும் பெருகி இருக்குன்னா அப்போ இந்த 15 வருஷத்துல இங்க ஏற்பட்ட மாற்றம்ங்கிறது ஒரு பெரிய மாற்றமா நான் பார்க்கிறேன். தமிழ் பள்ளி வழியா நாங்க வந்து திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, தமிழ் தேனி, அப்புறம் வந்து பட்டிமன்றம் நடத்துறது, சித்திரை விழால பட்டிமன்றம் நடத்துறது, இளம் தலைமுறையினருக்கு எப்பவுமே வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்க வந்து மேடைகளில் வந்து சரளமாக தமிழ் பேசுறது, திருக்குறள் சார்ந்த அறம் சார்ந்த நூல்களை சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. தலைவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களை பற்றி இந்த பிள்ளைகளுக்கான ஒரு விழிப்புணர்வு இருக்குது. காமராஜர்லேருந்து, திருவிக்காலேருந்து, உவேசாலேருந்து, சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியும் வந்து அவேர்னஸ் இருக்குது. அதே மாதிரி பாப்புலராக இருக்கிற இன்றைய தலைமுறையில் பாப்புலராக இருக்க எல்லா பெரியவங்களையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி அப்டேட்டடாக இருக்காங்க. தமிழை வந்து ரொம்ப விரும்பி படிக்கிறாங்க இங்கே வர்றவங்க. அது சாட்டர்டே வர்றது வந்து ஒரு இதாக இல்லாமல் கொஞ்சம் விரும்பி தான் படிக்கிறாங்க பிள்ளைங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இருமொழி முத்திரை பைலிங்குவல் சீல் அப்படிங்கிறது வந்து ஸ்பானிஷுக்கு இருக்குது, ஃப்ரெஞ்சுக்கு இருக்குது. இப்போ இது முடிக்க தமிழ் பள்ளியில் ஒரு 10 பிள்ளைங்க வந்து இருமொழி முத்திரை முடிச்சிருக்காங்க. சூப்பர். தமிழ் மாதிரியே ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷ் மாதிரியே தமிழையும் ஒரு மொழியாக எடுத்து அந்த மொழியில வந்து புலமை பெற்றாக்க அவங்களுக்கு வந்து காலேஜ் கிரெடிட்னு கொடுக்குறாங்க ஒன்று. அதில் இது முடிக்க 10 பிள்ளைங்க வந்து பங்கேற்றிருக்காங்க. இந்த வருஷம் வந்து நான் 18 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். அதில் வந்து ஒரு 7 பிள்ளைங்க இந்த வருஷம் பைலிங்குவல் சீல் எழுத போகிறாங்க. எங்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு 100லேருந்து 150 பிள்ளைங்கள அடுத்த ஒரு 3 வருஷத்துக்குள்ள கொண்டு வந்தோம்னா ஒரு விசிபிலிட்டி வரும். தமிழ் மொழின்றது வந்து இங்கே இருக்கிற அமெரிக்கன் பள்ளிகளில் ஒரு நல்ல அவேர்னஸ் கிடைக்கும். நாங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கான முயற்சியாக ஒரு ஆசிரியராகவும் தமிழ் பள்ளியில் இருக்க எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நானும் என்னுடைய 13 வருஷம் தமிழ் பள்ளியில் ஒர்க் பண்ணதில் வச்சு நானும் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். அது மூலிமா அடுத்த தலைமுறைக்கு நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் இதை கொண்டு போய் தமிழை கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க தான் அடுத்த தலைமுறை இந்த தமிழையும் தமிழ் பொங்கலையும் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். நம்ம கூட இப்போ வந்து ஸ்ரீராம் இருக்காரு. ஸ்ரீராம், உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் ஸ்ரீராம் செந்தில். நான் வந்து அமெரிக்காவில் வந்து நான் வந்து நார்த் கேரளைனாவில் ஷார்லட்டில் வாழ்கிறேன். நான் அதில் இருக்கிற வேலண்டைன் ரீசனில் நான் வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் தமிழ் பள்ளியில் இங்கே போயிட்டுருக்கீங்க இல்லையா, அந்த பள்ளியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த தமிழ் பள்ளி வந்து மரலை டு நிலை 8 இருக்கு. பேர் என்ன? அரிசி நகர தமிழ் பள்ளி. அதுல 9 வருஷம் போகலாம். அதுல வந்து மூணு எக்ஸாம் பீரியட் இருக்கும். செமஸ்டர் 1, செமஸ்டர் 2, செமஸ்டர் 3ன்னு. முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க பைலிங்குவல் பண்ணலாம். சூப்பர். அந்த வந்து கோர்ஸ் கிரெடிட்க்கு அங்க இருக்கிற அது எவ்ரி சாட்டர்டே இல்லைன்னா சண்டே 2 மணி நேரத்துக்கு 2 to 4. அது வந்து 25 வீக்ஸ் போல இருக்கும். அங்கே இருக்க டீச்சர்லாம் வந்து ரொம்ப நைஸாக இருப்பாங்க. வந்து படிக்க முடியலன்னா அவங்களுக்கு படிக்கிற மாதிரி வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன வந்து உங்களுக்கு வந்து தமிழ் லேக்கிங்காக இருக்கோ அது வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வாலண்டியராக இருக்கீங்க இல்லையா, தமிழ் சங்க ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து நீங்கள் வாலண்டியர் பண்ணுறீங்க. அதுக்கு முதல்ல நன்றி.
வணக்கம். நம்ம கூட இப்போ வந்து ஆனந்த் தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் இருக்காரு. வணக்கம் ஆனந்த். வணக்கம். நான் பொங்கல் விழா வந்து சாலட் தமிழ் சங்கம் வந்து கடந்த 20 ஆண்டுக்கு மேலாக சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறது. இந்த வருடமும் அதே போல் சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். வருடம் பார்த்திங்கன்னா பொங்கல் விழா வந்து ஒரு 1000க்கும் மேற்பட்டவங்க வருவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 90 ப்ரோக்ராம்க்கு மேலே இருக்கும். பாரம்பரிய கலைகள் அது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வெண்டர் ஸ்டால்ஸு அதெல்லாம் கூட நிறையா இருக்கும். ஸோ எல்லாம் இந்த சாலட் தமிழர்கள் எல்லாம் இதில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இது கொண்டாடுவோம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு என்னென்னா ஜனவரி முதல் வாரத்தில் வந்து பாரம்பரிய பொங்கல்னு ஒன்று சிறப்பாக கொண்டாடினோம். அது வந்து நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி பொங்கல் பானை எல்லாம் வெளியில் வச்சு மதிய உணவு வந்து ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி எடுத்துகிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணோம். அது வந்து இந்த வருடம் கொஞ்சம் சிறப்பாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஸ்பான்சர்ஸ் வந்து கடந்த 2 வருடமாக நிறையா வந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம சார்லட் தமிழ் மக்கள் வந்து அவங்களோட பாப்புலேஷனும் க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கும் ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குது ஸ்பான்சர்ஸ்க்கும். இந்த பொங்கல் விழா அடுத்து சித்திரை திருவாரம் கோடை கொண்டாட்டம் அது மாதிரி பல நிகழ்ச்சிகள் கோபிநாத் ஈவெண்ட் வச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடி ராஜா பாரதி பாஸ்கர் வச்சுருந்தோம். ஸோ இந்த ஆனுவல் ஸ்பான்சர்ஸ் வந்து எல்லா நிகழ்ச்சிகளும் ஆனுவல் ஸ்பான்சர்ஸை வந்து அதுக்கு ப்ரமோஷன் கொடுப்போம். வாலண்டியரிங் வந்து இது வந்து ஒரு எல்லாரும் தன்னாராக நமக்காக நம்மால் நடத்தப்பட சங்கம் தான் இது சாலட் தமிழ் சங்கம். இதில் வந்து இளையோருக்கான வாலண்டியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அவங்க இளையோர் வாலண்டியர் பண்ணால் அவங்க ஸ்கூலுக்கு வந்து வாலண்டியர் ஹவர்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ்ஸு நம்ம பேரண்ட்ஸும் இது நிறைய வாலண்டியர் பண்ணுறாங்க. ப்ரோக்ராம்ஸ் வராங்க, ஃப்ரண்ட் டெஸ்க்கு ப்ளஸ் செக்இன்ஸ், ப்ரோக்ராம் செக்இன்ஸ் அது மாதிரி நிறைய வாலண்டியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எல்லாம் நமக்காக நம்ம நடத்தப்படுற சங்கம் தானே. ஸோ அதனால் நம்மளும் சேர்ந்து பண்ணுறது தான் இந்த நிகழ்ச்சிகள். ரொம்ப நன்றி ஆனந்த். நன்றிங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம். என் பேர் செந்தாமரை பிரபா. இன்னைக்கு சார்லட் தமிழ் சங்கத்தோட பொங்கல் விழா இது வந்து கோலாகல திருவிழாவாக இங்கே நடந்துட்டுருக்கு. இங்கே சார்லட் பகுதியில் சுற்றி இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் குழந்தைகளோட குடும்பத்தோடு வந்து இந்த விழாக்களை வந்து தொடர்ந்து இத்தனை வருஷமாக 18 வருஷமாக வந்து கலந்துக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த தலைமுறையான நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் சொல்லித்தரத்துக்கு ஒரு சிறந்த இடம் வந்து தமிழ் சங்கங்கள் தான். அந்த தமிழ் சங்கங்களில் நம்மளுடைய மரபு மாறாமல் இருக்கிற கலைகளையும், உதாரணத்துக்கு நம்மளுடைய கரகாட்டம், ஒயிலாட்டம், நாட்டுப்புற நிகழ்ச்சிகள், நம்மளுடைய கலைகள் எல்லாத்தையுமே ஒரே மேடையில் அரங்கேற்றது இந்த தமிழ் சங்கத்தோட பொங்கல் விழா தான். இந்த சாலட் தமிழ் சங்க பொங்கல் விழாவில் நான் தொடர்ந்து 17 வருஷமாக தொடர்ந்து கலந்துட்டு வரேன். நான் சின்ன மழலையாக பார்த்த குழந்தைங்களாம் இன்னைக்கு பெரிய ஆளுங்களாக இருந்து தமிழ் சங்கம் நடத்துகிற செயற்குழுலேயே இருந்து இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறது ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அடுத்த தலைமுறைகள் கண்டிப்பாக இனிமேல் இந்த தமிழ் சங்க விழாக்களை எடுத்து நடத்தணுன்றதான் எல்லோருடைய விருப்பம். நன்றி, வணக்கம். இந்த ஆர்த்தவ பவன்ஸ்ல ஒரு 6-7 people இருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு வேற கோரியோகிராஃபி
rapper Sangeeta Kiruvakaran. Participants Akshita Kiruvakaran, Mahilini Karigalan, Smriti Kiruvakaran, Inian Karigalan, Drishya Radhakrishnan, Aditi Karthi, Patya Anjana, இதுல 6 பேர் தான் இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக ஒர்க் பண்ணுறதுக்காக they are working hard. ஸோ இந்த ஃபோரம் அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறேன். Can I call all the youth volunteers here please? ஸோ இவங்க இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ படி நல்லவே போகாது. And they are here. Many of them are from morning. காலையில் 7:30 வந்திருக்காங்க, நைட் 7 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ a big round of applause for them please. இன்னும் கொஞ்சம் லவுடாக கிளாப் பண்ணலாம். Front desk check-inல இருந்து crowd management, food stall, table arrangements எல்லாமே வந்து இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ thank you all for your time. தமிழ் பள்ளியில இருந்து நம்ம எல்லா டீச்சர்ஸையும் இன்வைட் பண்ண போறோம் ஸ்டேஜ்க்கு. And we are going to honor them and really appreciate if everybody can give them a standing ovation. நான் நிலைவைஸ் கூப்பிடுறேன். பழனிமதி பாரிவேல் மழலை, செந்தாமரை பிரபாகர் மழலை, சாந்தி நடராஜன் மழலை, வித்யா ரவீந்திரன் மழலை, விஸ்வபிரியா ராமதாஸ் மழலை. மழலைன்னு சொல்றது வந்து அந்த நிலையில இருக்காங்க. ஜெயந்தி முருகன் மழலை, மகாலட்சுமி ராஜகோபாலன் மழலை, நதியா அருண்குமார் மழலை, வைஷ்ணவி கல்யாண ராகவன் மழலை, மார்டினா தாமஸ் மழலை, ரேவதி முகுந்தன் மழலை, ஜார்வின் ஆண்டோனிராஜ் நிலை 1, இப்ப வர்றது எல்லாமே நிலை 1, கனிமொழி மனோகரன், கண்மணி ராசு, மனோன்மணி பழனிசாமி, ரம்யா பிரியலட்சுமி பார்த்திபன், அஷ்டலட்சுமி சந்திரசேகர், தீபா முத்துசுவாமி, ஜெயலட்சுமி கந்தசுவாமி, சிவசுப்பிரமணியம், கார்த்திகா தேவி மதிவண்ணன், இளைய பாரதி சபேஷன், சவிதா கோவிந்த சுவாமி, சுதா இளைய பாரதி. நிலை 1 இவங்கெல்லாம். நிலை 2 காயத்ரி கந்தசுவாமி,
Gayatri Sanyasi Perumal, Kirti Gokul, Priya Armugam, Priya Vijay, Meenal Vignesh, Nagachitra Shivakumar, Padma Raghavan, Usha Sudambaram, Andal Shivakumar. நிலை 2. நிலை 3ல இருந்து அனுஷா மாதவன், ஹேமலதா ஜெயக்குமார், பத்மபிரியா விஸ்வநாத், கலைச்செல்வி பரமேஸ்வரன் பரமசிவன், பொன்னி நாகப்பன், சிவரஞ்சனி சரவணகுமார், சுவாதி நரசிம்மன், சாலினி பிரேம்நாத், சுஜித்ரா ஜெயபிரகாஷ். நிலை 3. நிலை 4 மகாலட்சுமி யுவராஜ், ரம்யா ராமச்சந்திரன், ஜோதி குணசேகரன், பேச்சி முத்துக்குமார் கருப்புசாமி, சரத்குமார் பிரேம்குமார், தமிழ்ச்செல்வி பாஸ்கர், ஆறுமுக பிரியா துரை. நிலை 4. நிலை 5ல பார்வதி பெரியகற்பன், பிரியா பாலசுப்ரமணியம், விஜயலட்சுமி முத்துசுவாமி, முருகன் ஞானசேகரன், சுபத்ரா கோவிந்தராஜ், வெங்கடேஷன் சுப்பிரமணியன், அன்பழகன் அண்ணாதுரை, திவ்ய பாரதி நடேசன், குலோப்ரியா பழனிசுவாமி. நிலை 5. நிலை 6ல சுகன்யா ஜெயராஜதுரை, விஜயராஜ் பாரதி, விமலா ஸ்ரீதரன். கிளாப்ஸ் ப்ளீஸ். ஜோதி செந்தில், சரவணகுமார் பழனிசாமி, சிவகுமார் சிவபிரகாசம், மாலதி திருமாள். நிலை 6. நிலை 7ல புவனேஸ்வரி கருணாகரன், ஹரணி வெங்கட்ராமன், பர்வதவர்த்தினி அருள்மணி, வீணாதேவி, திருவுரை நடராஜன், அருண் பிரசாத் ஏகாம்பரம், மதுமலர் இருளப்பன், பிரியா. இவங்களுக்கெல்லாம் பேக் போனா இருக்கிற நம்ம எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஃப்ரம் அரசுநகர் தமிழ் பள்ளி அண்ட் பிஓடி ஃப்ரம் அரசுநகர் தமிழ் பள்ளி I'm going to call it out. வனிதா சிவராமன், விஜய் குருசுவாமி, செந்தில் பிரசாத், நரேந்திரன் நாச்சிமுத்து, கார்த்திக் பாலசுப்ரமணியம், காயத்ரி சந்திரசேகரன், ஜெயக்குமார் பாஸ்கரன், ஜெயபிரகாஷ் கோவிந்தராசு, ஜெயபிரகாஷ் கோவிந்தராஜன், சரவணகுமார் வெள்ளச்சாமி, பத்து திருவேங்கடம், அஸ்வதி, ராமச்சந்திரன், சத்யமூர்த்தி, மோகனிசா சிவன், ராகேஷ் சேஷன், திருபுராகரன் விஸ்வநாத். இவங்க எல்லாரும் நம்ம சாரலா தமிழ்ச்சங்கத்துல நடக்கிற சின்ன குழந்தைகள், சின்ன மழலையில இருந்து நிலை 8 வரைக்கும் இருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் காசு வாங்குறாங்க நினைக்கிறீங்களா? நோ, they are doing it on their own. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல பண்றாங்க. சோ நம்மளால முடிஞ்சது நம்ம எல்லாரும் ஸ்டாண்டிங் ஆபரேஷன் கொடுத்தே ஆகணும். அவங்க இட்ஸ் டெஃபினெட்லி a proud moment for சாரலா தமிழ்ச்சங்கம். இவங்க இல்லைன்னா நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு தமிழை எடுத்து போகவே முடியாது. louder louder. Thank you very much teachers, DLODs and EC committee. You are doing a great job. Thank you. Please continue பண்ணுங்க. அடுத்த வருஷம் இன்னும் பல வருஷங்களுக்கு. Thank you very much. செட்டிநாடு ஸ்பெஷல். ஸோ இது வந்து எதுக்காக
சாப்பிட்றதுன்னா அயன் கண்டென்ட் ஜாஸ்தி, ஃபைபரும் ஜாஸ்தி. உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கம்மியாக இருக்கும், ரொம்ப நேரம் உங்களுக்கு பசிக்காமல் இருக்கும். ஸோ நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 o'clock 3 o'clock வரைக்கும் நீங்கள் எதுவும் சாப்பிடாம அடுத்தது கூட சாப்பிடுவோம். ஸோ ஃபீலிங்காக இருக்கும் அதுதான். ஆனால் மாடரேட் லெவலில் எடுத்துக்கலாம், ரொம்ப எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. பண்ணியிருக்காங்க. எல்லாமே கருப்பு கவுனி அரிசியா வருது. காபி பண்ணது வந்து கருப்பு கவுனி அரிசி, கருப்பட்டி அல்வா. ஸோ கருப்பு கவுனி அரிசி வந்து பொதுவாகவே வந்து மன்னர்கள் மட்டுமே பயன்படுத்துகிற ஒரு அரிசின்னு சொல்லி வரலாற்றில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கோல்டு தீமில் நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி செஞ்சதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கருப்பு கவுனி அரிசியை ஊற வைக்கணும். நைட் ஊற வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் அது கிரைண்டரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். அதே மாதிரி பாகு, கருப்பட்டியை வந்து பாகு எடுத்து வச்சுக்கணும். நான் இதில் வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால். ஸோ மூணுத்தையும் வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா கிண்டிட்டு இருக்கணும். அது ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இருக்கான்னு எனக்கு தெரியாது இல்ல. சோ இது வந்து வீட் ஃப்ளோர்ல செஞ்சது எக்லெஸ் கேக். சோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நேத்தே ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாரும் வந்து சாப்பிட்ட குழந்தைங்க நல்லா இருக்கு.